நேரம் இந்த ஜெப தியானமே. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த இறைவார்த்தை மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். பிரசங்கி மிக அழகாக சொல்லுகிறார், ஆலயத்துக்கு போகும்போது எவ்வாறு நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி. எனவே இன்றைக்கு தேவாலயத்துக்கு செல்லும்போது நாம் எப்படி நடந்து கொள்ளுகிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அநேக திருச்சபைகளிலே குழப்பங்களும் பிரச்சனைகளும் காணப்படுகிற ஒரு சூழல். ஆனால் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவது, தேவாலயத்துக்கு செல்லும்போது வேதம் சொல்லுகிறது 2ஆம் வசனத்தில், தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய், ஆகையால் உன் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக. அப்படின்னா நீ குறைவாக பேச வேண்டும், அமைதியாக பேச வேண்டும். அவதூறான வார்த்தைகளையோ தேவையில்லாத வார்த்தைகளையோ பிரச்சனை உண்டு பண்ணுகிற வார்த்தைகளையோ நீ ஆலயத்தில் பேசக்கூடாது என்பதை இங்கே சொல்லுகிறது. எனவே ஆலயத்துக்கு செல்லும்போது நாம் ஆலயத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், பணிவோடு நடந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய சமூகத்தில் பணிவோடு நடந்து கொள்வது நமக்கு சால சிறந்தது. எனவே முதலாவது, தேவாலயத்தில் பணிவோடு நடந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, தேவாலயத்துக்கு செல்லும்போது எப்படி செல்ல வேண்டும் என்று சொன்னால், அங்கே சொல்லப்படுகிறது 4ஆம் வசனத்தில், நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே, அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை, நீ தேர்ந்து கொண்டதை செய் என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் தேவாலயத்துக்கு செல்லும்போது இரண்டாவது பலிகளோடு செல்ல வேண்டும். முதலாவது பணிவோடு செல்ல வேண்டும். பணிவு இருக்கணும். ஆலயத்தில் போய் பணிவோடு நடந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது பலிகளோடு செல்ல வேண்டும். ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக நாம் அவருக்கு நன்றி பலிகளோடு, தோத்திர பலிகளோடு அவரை நாம் ஆராதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவருக்கு செலுத்த வேண்டிய காணிக்கையை செலுத்துகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். நம்மளுக்கு ஜீவன், சுகம், பலன் எல்லாம் கொடுத்திருக்கிற, ஒவ்வொரு நாளும் நம்மை கண்மணி போல காக்கிற தேவன் அவர். எனவே கர்த்தருடைய சமூகத்துக்கு செல்லும்போது நாம் நன்றி காணிக்கைகளோடு செல்ல வேண்டும், நன்றி பலிகளோடு நாம் செல்ல வேண்டும். அவருக்கு நாம் துதி தோத்திர பலிகளை, காணிக்கைகளை நாம் செலுத்த வேண்டும். இது ரெண்டாவது. மூன்றாவது, அவருடைய ஆலயத்துக்கு செல்லும்போது நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், 7ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனுக்கு பயந்திரு என்று சொல்லப்படுகிறது. பயபக்தியோடு செல்ல வேண்டும். இன்றைக்கி ஆலயம் செல்லுகிறவர்களுக்கு பயமும் இல்லை, பக்தியும் இல்லை. இன்றைக்கி பெரும்பாலும் ஆலயத்துக்கு உள்ளே பயமில்லாமல், பக்தி இல்லாமல் நடைபெறுகிற காரியங்கள், ஏராளமான காரியங்கள், சண்டைகள், கூச்சல்கள், குழப்பங்கள். இன்னும் அநேகர் ஆலயத்துக்கு வந்தாலும் ஆலயத்துக்கு வெளியே அமர்ந்து கொண்டு கதை பேசி கொண்டு இருப்பவர்கள். இப்படி பயபக்தியோடு ஆராதனை செய்யாமல் கடமைக்காக ஆராதனை செய்கிறவர்கள், ஏனோ தானோ என்று ஆராதனை செய்கிறவர்கள் இன்னைக்கு பெருகி கொண்டிருக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள். ஆலயத்துக்கு செல்லும்போது ஆலயத்திலே பயபக்தியோடு, ஏனென்றால் தேவன் அங்கே பிரசன்னமாய் இருக்கிறார், அவர் அந்த இடம் முழுவதும் அவர் வியாபித்திருக்கிறார் என்கின்ற சிந்தனையோடு, இந்த முழுவதும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்கின்ற எண்ணத்தோடு நாம் ஆராதனையில் கலந்து கொள்ளும்போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். எனவே அருமையானவர்களே, நீங்கள் ஆலயத்துக்கு எப்படி செல்கிறீர்கள் சிந்தித்து பாருங்கள். முதலாவது, ஆலயத்தில் நீங்கள் பணிவோடு காணப்பட வேண்டும். இரண்டாவது, பலிகளோடு நீங்கள் ஆலயத்தில் காணப்பட வேண்டும். மூன்றாவது, பயபக்தியோடு நீங்கள் காணப்பட வேண்டும். இப்படி நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களை தேவன் ஆசீர்வதிப்பார். உங்கள் ஆராதனை ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.